சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை பார்க்கலாம். நான் இப்போ வந்து 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 hour வந்து ஊறணும். அதுக்கப்புறமா சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரீஃபைண்ட் ஆயிலு, உப்பு, கெட்டியான தயிர், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சிப்பூ, மராட்டி மூக்கு அதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறமா நெய், தனி மிளகாத்தூள், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி சின்னதாக ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி இலை ஒரு கை, புதினா ஒரு கை, லெமன் வந்து ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டபரா வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி டபரா வச்சுருக்கிறேன். இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம். பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் வந்து ஒரு 75 ml எடுத்தால் போதும். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. நான் இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போடுறேன். அடுத்து வெங்காயம் போடுறேன். பச்சை மிளகாவும் போடுறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஓகே, இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து அதை வதக்கிட்டுருக்கணும். நம்ம உடனே அடுத்தடுத்து பொருளை போட்டோன்னா நல்லா இருக்காது. இப்போ அடுத்து தக்காளி போடலாம். பிரியாணிக்கு வந்து நிறைய தக்காளி போடக்கூடாது. அதாவது 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ தக்காளி பழம் போட்டால் கரெக்டாக இருக்கும்.
கூடவே புதினா கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ அடுத்து சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் போடலாம். இப்போ நான் தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும், ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது. அடுத்து மிளகாத்தூள் போடுறேன். அது வந்து நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பத்தலைன்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் உப்பும். இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுறேன். தண்ணி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1க்கு 1.5.
நான் அந்த அளவுக்கு தான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருந்தேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி வச்சுருவேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருக்கும், மூடி திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ உப்பு செக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பார்ப்போம். அதில் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சாதத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ரைஸ் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைடில் ஒரு கனமான தோசைக்கல்லை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடணும். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஏன்னா அது வந்து தம் போடுறதுக்காக. அப்படி உங்ககிட்ட கனமான தோசைக்கல் இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சிடணும். இங்கே வந்து கல் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே கம்மியாயிருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றலாம். இதை மூடி வச்சிடலாம். அந்த தோசைக்கல்லை எடுத்து இப்படி போட்டுடலாம். இப்போ நம்ம ஃபயரை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு. சிம்மில் வச்சுருக்குறோம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்புறமா நம்ம கல்லெல்லாம் எடுத்துடலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதோட கல்லோட ஹீட்டும் கம்மியாயிடுச்சு. நான் இப்போ கல்லை எடுத்துடுறேன். இப்போ வந்து மூடி திறந்து பார்க்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே கிண்டி விடலாம்.
இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றி விடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி.